இஸ்ரேலினுடைய அரசாங்கம் ஒரு பக்கம் பலஸ்தீனத்தின் மீதும் இன்னொரு பக்கம் லெபனான் மீதும் ஒரு மிக தீவிரமான யுத்தத்தை நடத்தி கொண்டிருப்பது நாங்கள் அனைவருமே அறிந்த ஒன்று. இந்த நிலைமையிலே இந்த யுத்தத்திற்கு எதிராக அல்லது இந்த இஸ்ரேலுடைய அரசாங்கத்துக்கு எதிராக இஸ்ரேலுக்கு உள்ளும், அதாவது இஸ்ரேல் மக்களும் இஸ்ரேலுக்கு வெளியிலே இருக்கக்கூடிய சில ஐரோப்பிய நாடுகளும் எதிர்ப்புகளை அல்லது ஆட்சேபனைகளை தெரிவிக்கக்கூடிய சூழல் தற்போது எழுந்திருக்கின்றது. இந்த சூழல் என்பது நிச்சயமாக இஸ்ரேலினுடைய போர் தீவிரத்தை குறைக்கும் என்று கருதப்படுகின்றது. உண்மையிலேயே அவ்வாறான எதிர்ப்புகள் ஏன் வருகின்றன, அவ்வாறான எதிர்ப்புகள் வருவதற்கு நியாயமான காரணங்கள் இருக்கின்றனவா போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசன் தமிழ் A to Z. தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுக்குள்ளே போவோம். இஸ்ரேல் அரசாங்கம் முதலிலே பலஸ்தீனத்தின் மீதும் அடுத்தபடியாக லெபனான் மீதும் ஒரு யுத்தத்தை தொடங்கி இருக்கக்கூடிய சூழலிலே ஈரானையும் இந்த போரிலே இணைக்கப் போகின்றது என்ற அச்சம் பலரிடத்திலே எழுந்திருக்கின்றது. இந்த நிலைமையிலே இஸ்ரேலினுடைய இந்த போர் முனைப்புக்கு எதிராக இஸ்ரேலிலே வாழக்கூடிய மக்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கின்றார்கள். குறிப்பாக பலஸ்தீனத்திலே இருந்து இயங்கக்கூடிய ஹமாஸ் போராளிகளாலே பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டவர்களுடைய உறவினர்கள் இஸ்ரேல் தன்னுடைய சுயலாபத்திற்காகவும் தன்னுடைய அரசியல் இருப்புக்காகவும், குறிப்பாக இஸ்ரேலிய அரசாங்கம் அது தன்னுடைய அரசியல் இருப்புக்காகவுமே இந்த யுத்தத்தை மேற்கொண்டிருப்பதாக குற்றஞ்சாட்டி இருப்பதோடு இஸ்ரேலிலே அவர்கள் அமைதியான முறையில் ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை அரசாங்கத்திற்கு எதிராக அல்லது அந்த அரசாங்கத்தினுடைய யுத்த முனைப்புக்கு அல்லது யுத்த வரிக்கு எதிராக போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். இதற்கு மேலதிகமாக இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்கக்கூடிய நாடுகள் குறிப்பாக இஸ்ரேல் இந்த பலஸ்தீனத்தின் மீதும் அல்லது லெபனான் மீதும் நடத்தக்கூடிய யுத்தங்களுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடாது என்ற விடயத்தை தற்போது வலியுறுத்த ஆரம்பித்திருக்க. குறிப்பாக பிரான்சினுடைய ஜனாதிபதி அந்த கோரிக்கையை முதலிலே முன்வைத்ததை தொடர்ந்து ஜோர்டான் போன்ற நாடுகளும் அந்த கோரிக்கையை ஆதரித்திருப்பதோடு வேறு சில நாடுகளும் பிரான்ஸ் ஜனாதிபதியினுடைய கோரிக்கையை ஆதரித்திருக்கின்றன. இது நிச்சயமாக இஸ்ரேலினுடைய யுத்த முனைப்பை அல்லது போர் வரியை நிச்சயமாக குறைக்கும் என்று கருத முடியாது இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த கருத்துக்கள் தொடர்பாக இஸ்ரேல் பகிரங்கமாக கண்டனங்களை தெரிவித்திருப்பதோடு இது அந்த கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய நாடுகளுக்கு நிச்சயமாக அவமானகரமான விடயம் என கருத்து தெரிவித்திருப்பதோடு இஸ்ரேல் இந்த நாடுகளுடைய எந்த விதமான ஒத்துழைப்புகளும் இல்லாமல் தனித்து போரிலே நிச்சயமாக வெற்றி வரும் என்ற கருத்தை இஸ்ரேலினுடைய அரசாங்கம் மிக தெளிவாக தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக பிரான்ஸ் ஜனாதிபதியினுடைய கூற்றுக்கு பதிலளித்த போது இஸ்ரேலினுடைய அரசாங்கம் அதனை மிக தெளிவாக தெரிவித்திருக்கின்றது. இவ்வாறான சூழலிலே இதுவரைக்கும் இஸ்ரேலினுடைய அத்தனை செயற்பாடுகளுக்கும் காரணமாக இருந்த இந்த பிரான்ஸ் போன்ற நாடுகள் எதற்காக தற்போது இவ்வாறான ஒரு கருத்தை கூறுகின்றன என்று பார்க்க போனால், குறிப்பாக இந்த நாடுகள் இந்த இஸ்ரேலுக்கும் இந்த ஹமாஸ் போராளிகள் லெபனான் போராளிகளுக்கும் இடையிலே ஒரு தற்காலிகமான யுத்த நிறுத்தத்தை கோரியிருந்தன. அந்த கோரிக்கைகள் அனைத்துமே நிராகரிக்கப்பட்டன. இந்த நிலைமையிலே அவர்கள் மத்திய கிழக்கிலே இஸ்ரேலினுடைய செயற்பாடுகளாலே ஒரு பாரிய கூட்டு யுத்தம் ஒன்று ஏற்பட போகின்றது, அது குறிப்பாக அணுவாயுத மோதலாக கூட மாறலாம் என்ற எச்சரிக்கையை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலிலே அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொல்லினால், ஏற்கனவே இஸ்ரேல் பலஸ்தீனத்தின் மீது தொடுத்திருந்த போர் என்பது தற்போது மத்திய கிழக்கிலே லெபனானுக்கு எதிரானதாக மாறியிருக்கின்றது. அதைவிட மேலதிகமாக இந்த இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகளை எதிர்த்து ஈரான் ஒரு ஏவுகணை தாக்குதலை நடத்தி இருக்கக்கூடிய சூழலிலே இஸ்ரேல் நிச்சயமாக அதற்கு பதில் தாக்குதலை நடத்த போகின்றது. அந்த பதில் தாக்குதல் என்பது ஈரானை நேரடியாக வலிந்து போரிலே இழுக்கின்ற ஒரு செயற்பாடு என்றும், ஈரான் அவ்வாறு போரிலே களமிறங்குமாக இருந்தால் அதற்கு ஈடாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா போரிலே களமிறங்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்றும், அதனாலே மத்திய கிழக்கை மையமாக கொண்டு மீண்டும் ஒரு உலக யுத்தம் வெடிப்பதற்கான சாத்தியங்கள் இருப்பதாகவும் எச்சரிக்கப்படக்கூடிய ஒரு சூழலிலே இந்த பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுக்கு பலஸ்தீனத்தின் மீதோ அல்லது லெபனான் மீதோ பயன்படுத்துவதற்காக ஆயுதங்களை வழங்கக்கூடாது என்ற தீர்மானத்தை அல்லது அந்த கூற்றை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். இதுதான் தற்போதைய சூழலிலே இந்த மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய நிலைமைகளாக இருக்கின்றது.
இதற்கு மேலதிகமாக லெபனானிலே குறிப்பாக தெற்கு பகுதிகளிலே மிக தீவிரமான இராணுவ நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலுடைய கருத்தின்படி சுமார் 400க்கும் மேற்பட்ட இந்த ஹிஸ்புல்லா போராளிகளை கொலை செய்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதற்கு மேலதிகமாக அவர்களுடைய 20,000 முகாம்களை தாங்கள் தாக்கியிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதற்கு மேலதிகமாக இஸ்ரேல் இந்த ஹிஸ்புல்லா போராளிகளுடைய தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவை படுகொலை செய்ததன் பின்னர் அடுத்த தலைவராக, அதாவது ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய அடுத்த தலைவராக பதவியேற்க இருந்தவர் மீது கடந்த வெள்ளிக்கிழமை தாக்குதல் நடத்தியதாகவும், அவர் தொடர்பான தகவல்கள் எதுவும் இதுவரை தமக்கு கிடைக்கவில்லை என்றும், அவருடனான தொடர்புகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் லெபனானுடைய பாதுகாப்பு தரப்பை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இந்த நிலைமையிலே மத்திய கிழக்கிலே தற்போது வரை போர் என்பது நீடித்துக் கொண்டிருக்கின்றது. போர் பதட்டம் என்பது அங்கே தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதான் இன்றைய பதிவுடைய பிரதான விடயம். நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.